ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இது வரைக்கும் பார்த்திருந்தோம் ஃபைபர்ஸ். ஃபைபர்ஸ்னா என்னப்பா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? ஃபைபர்னா நேச்சுரல் ஆர் ஆர்டிஃபிஷியல் சப்ஸ்டன்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு தின் த்ரெட், மெல்லிய நூல் தான் வந்து ஃபைபர்ஸ். ஃபைபர்ஸ்னா தமிழ்ல இழைகள். இந்த ஃபைபர்ஸே வந்து ரெண்டா கிளாசிஃபை பண்ணியிருந்தாங்க. ஒன்னு நேச்சுரல் ஃபைபர்ஸ், இன்னொன்னு சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். நேச்சுரல் ஃபைபர்ஸ்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஃபைபர்ஸ் எல்லாமே நேச்சுரல் ஃபைபர்ஸ். பிளான்ட் ஃபைபர்ஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள்னா காட்டன், ஜூட், கயர், ஃபிளாக்ஸ், ஹெம்ப், இது எல்லாமே வந்து பிளான்ட்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஃபைபர்ஸ். நெக்ஸ்ட் அனிமல்ஸ் ஃபைபர்ஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கேட்டீங்கன்னா உல் அண்ட் சில்க், இது வந்து அனிமல்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஃபைபர்ஸ். நெக்ஸ்ட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்னா கெமிக்கல் ப்ராசஸ் மூலியமா மனுஷனால உருவாக்கப்படக்கூடிய ஃபைபர்ஸ் தான் வந்து சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கேட்டீங்கன்னா ரயான், நைலான், அக்ராலிக் அண்ட் டெக்ரான். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் நம்ம நேச்சுரல் ஃபைபர்ஸ் பார்த்தோம். நேச்சுரல் ஃபைபர்ஸ்ல காட்டன் பத்தி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்காப்பா? காட்டனா தமிழ்ல பருத்தி செடி. இந்த காட்டன் பிளான்ட் அப்படிங்கிறது ஒரு புஷி பிளான்ட், புதர் செடி. இது 5 to 6 feet லாங் வளரும். இந்த காட்டன் பிளான்ட் வந்து பிளாக் சாயிலையும் ஆலிவல் சாயிலையும் நல்லா வளரும். அதாவது கரிசல் மண்லையும் வண்டல் மண்லையும் நல்லா வளரும். இந்த காட்டன் பிளான்ட்ல வந்து கிரீன் கலர்ல வந்து பார்ட்ஸ் இருக்கும், குட்டி குட்டியா. இந்த கிரீன் பார்ட்ஸ்க்கு பேர் தான் காட்டன் பால்ஸ். அதாவது கிரீன் கலர்ல காய்க்கும், இதுக்கு பேர் தான் வந்து காட்டன் பால்ஸ். இந்த காட்டன் பால்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு சீட்ஸ் இருக்கும், அதை சுத்தி ஒயிட் கலர் ஃபைபர்ஸ் இருக்கும். இந்த காட்டன் பிளான்ட்ஸ் வந்து நல்லா மெச்சூர் ஆன உடனே, நல்லா வளர்ந்தோடனே இந்த கிரீன் பார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்லப்ப, இந்த காட்டன் பால்ஸ் என்ன பண்ணும்னா வெடிக்கும். அதுல இருந்து ஒயிட் கலர் ஃபைபர்ஸ் வந்து வெளியில வரும். இதை வந்து நம்ம கையிலே பிரிச்சு எடுத்துருவாங்க. சரிங்களா? இந்த காட்டன்ல இருந்து எப்படி வந்து ஃபேப்ரிக், துணி நெய்றாங்க அப்படிங்கிற ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. பாப்போமாப்பா? ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து கின்னிங்னா தமிழ்ல விதை நீக்குதல். There are two processes to make cotton yarn from cotton fiber. yarn அப்படின்னா நூல். அதாவது காட்டன் ஃபைபர்ல இருந்து காட்டன் யானை உருவாக்குறதுக்கு வந்து 2 ப்ராசஸ் இருக்கு. The raw fibers are separated from the seeds by a process known as ginning. அதாவது நம்ம என்ன பார்த்தோம், காட்டன் பிளான்ட்ல என்ன இருக்கும், சின்ன சின்னதா கிரீன் கலர் பார்ட்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து காட்டன் பால்ஸ். அந்த காட்டன் பால்ஸ்குள்ள என்ன இருக்கும், ஒரு சீடு இருக்கும், அதை சுத்தி ஒயிட் கலர் ஃபைபர் இருக்கும். இது என்ன ஆகும், இது மெச்சூர் ஆகி வெடிச்சு வெளியில வரும். வெடிச்சு வெளில வரதுல என்ன இருக்கும், சீடு இருக்கும், அதை சுத்தி ஒயிட் கலர் ஃபைபர் இருக்கும். ஓகேங்களா? இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த விதையில இருந்து அந்த ஃபைபரை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துருவாங்க. ஓகேங்களா? அந்த செடியில என்ன இருக்கு, சீடும் ஃபைபரும் வந்து வெடிச்சு வெளியில இருக்கு. அதுல ஃபைபரை மட்டும் என்ன பண்ணிடுவாங்க, தனியா பிரிச்சு வெளில எடுத்துருவாங்க. இதுக்கு பேர் தான் வந்து கின்னிங். ஓகேங்களா? அந்த சீட்ஸ்ல இருந்து ஃபைபரை வந்து தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்கு பேர் தான் வந்து கின்னிங். தி ஃபைபர் மெட்டீரியல் லிஃப்ட் ஆஃப்டர் செப்பரேட்டிங் காட்டன் சீட் இஸ் கால்டு லிண்ட். இப்ப என்ன பண்றோம், விதையில இருந்து ஃபைபர் தனியா பிரிச்சு எடுத்துட்டோம். இந்த பிரிச்சு எடுத்தோம்லப்பா, அந்த ஃபைபருக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா லிண்ட். லிண்ட் அப்படின்னா வந்து தமிழ்ல பஞ்சு. த லிண்ட் இஸ் தென் டயர்ட் அண்ட் பிரஸ்டு இன்டு பால்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு செடியில இருந்து நிறைய லிண்ட் வந்து பிரிச்சு எடுத்திருப்பாங்க. இந்த எல்லாத்தையும் வந்து சேர்த்து நல்லா அழுத்தி டைட் அப் பண்ணி பால்ஸா வந்து நல்லா உருட்டி வச்சிருவாங்க. தி ஃபைனல் ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் ஷார்ட் ஃபைபர்ஸ் அண்ட் அதர் impurities ஆர் removed by the process of combing. இந்த மாதிரி லிண்ட் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமும் குட்டி குட்டியா வந்து ஃபைபர்ஸ் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணி அது மட்டும் இல்லாம சில இன்னும் இம்பியூரிட்டிஸ், கழிவுகள்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்கன்னா ரிமூவ் பண்ணிடுவாங்க. இப்படி ரிமூவ் பண்ற ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கோம்பிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்பின்னிங். ஸ்பின்னிங்னா தமிழ்ல நூற்றல். தி ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் yarn ஃப்ரம் lint is called spinning. yarn என்னப்பா சொன்ன, நூல். அதாவது லிண்ட்ல இருந்து நூலை உருவாக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஸ்பின்னிங். இங்க என்ன பண்ணோம், கின்னிங்ல நம்ம வந்து ஃபைபர்ல இருந்து லிண்ட்டை வந்து கொண்டு வந்துட்டோம். இப்ப கடைசியில் நம்மள்ட்ட என்ன இருக்கு, லிண்ட் இருக்கு, பஞ்சு இருக்கு. இந்த பஞ்சுல இருந்து நூல் உருவாக்குறாங்க. இது ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து ஸ்பின்னிங். ஓகேங்களா? பஞ்சுல இருந்து நூலா வந்து மாத்தக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஸ்பின்னிங். ஸ்பின்னிங் இஸ் டன் ஆன் எ லார்ஜ் ஸ்கேல் வித் தி ஹெல்ப் ஆஃப் ஸ்பின்னிங் மிஷின்ஸ். ஸ்பின்னிங் அப்படிங்கிறது வந்து நிறைய மிஷின்ஸ், பெரிய பெரிய ஸ்பின்னிங் மிஷின் மூலியமா நடக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, yarn டு ஃபேப்ரிக். ஃபேப்ரிக் அப்படின்னா துணி. yarn என்ன சொன்ன, நூல். அது நூல்ல இருந்து அடுத்து துணியை பண்ண போறாங்க. என்ன பண்றாங்கன்னு பாப்போமா? வீவிங் அண்ட் நைட்டிங் ஆர் தி 2 most important process used for making fabric from yarn. வீவிங் அப்படின்னா வந்து நெய்தல், knitting அப்படின்னா பின்னுதல். இது 2 ப்ராசஸ் தான் வந்து yarnல இருந்து ஃபேப்ரிக் உருவாக்குறதுக்கு வந்து மெயினா வந்து யூஸ் பண்றாங்க. தி ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் 2 sets of yarns together to make fabric is called weaving. அதாவது வீவிங்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா 2 விதமான நூல் யானை வந்து சேர்த்து வந்து துணியா உருவாக்குவாங்க. அதான் வந்து வீவிங்.
இட் இஸ் டன் பை அ வீவர்ஸ் ஆன் எ மிஷின் கால்ட் லூம். இது வந்து எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா, லூம் அப்படின்னா வந்து விசைத்தறி. ஓகேங்களா? இந்த விசைத்தறி மூலியமா வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த வீவர்ஸ் நெசவாளிகள்லாம் வந்து துணியை வந்து நெஞ்சு முடிப்பாங்க. The loom are either hand operated, hand looms or power operated. இந்த லூம் அப்படிங்கிறது நம்ம கையால் நெய்யற மாதிரியும் இருக்கும், மிஷினே வந்து அந்த ஆட்டோமேட்டடா நெய்யற மாதிரியும் இருக்கும். During knitting, a single yarn is used to make a piece of fabric. இங்க என்ன பண்ணும், ரெண்டு விதமான ஃபேப்ரிக்கை சேர்த்து துணி நெஞ்சாங்க. இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே விதமான துணியை வச்சு பின்னுவாங்க. இட் இஸ் டன் பை ஹேண்ட் அண்ட் ஆல்சோ ஆன் மிஷின். இது வந்து இதுவும் வந்து கையிலயும் செய்வாங்க, மிஷின்லயும் செய்வாங்க. ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் தான் வந்து இங்க டயக்ராமா கொடுத்துருக்காங்க. பாப்போமா? ஃபர்ஸ்ட் காட்டன் பால்ஸ்ல இருந்து காட்டன் ஃபைபர் வருது. எது மூலியமா? கின்னிங்கிற ப்ராசஸ் மூலியமா. என்ன பண்றாங்க, அந்த காட்டன் பால்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த காட்டன் ஃபைபரை மட்டும், அந்த ஒயிட் ஃபைபரை மட்டும் சீட்ல இருந்து தனியா பிரிச்சு எடுக்கிறாங்க. அதான் வந்து காட்டன் ஃபைபர். இப்படி பிரிச்சு எடுக்கக்கூடிய அந்த காட்டன் ஃபைபருக்கு பேர் என்னதுப்பா? லிண்ட். ஓகேங்களா? இந்த லிண்ட்ல இருந்து யானை வந்து உருவாக்குறாங்க. எந்த ப்ராசஸ் மூலியமா? ஸ்பின்னிங் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலியமா. இந்த யானை வந்து வீவிங் அண்ட் நிட்டிங் மூலியமா ஃபேப்ரிக்கா மாத்துறாங்க. ஓகேங்களா? அதாவது இப்படிதான் வந்து காட்டன் பால்ஸ்ல இருந்து ஃபேப்ரிக் துணி வந்து உருவாகுது. நெக்ஸ்ட், யூசஸ் ஆஃப் காட்டன். இட் இஸ் யூஸ்டு டு மேனுஃபேக்சர் காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ். அதாவது காட்டன் உடைகள், ஆடைகள் தயாரிக்கிறதுக்கு காட்டன் பயன்படுது. இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் பில்லர்ஸ் இன் பில்லோஸ் அண்ட் மேட்ரஸ். பில்லோஸ்னா தலையணை, மேட்ரஸ்னா மெத்தைகள். அதாவது இதுக்குள்ள வச்சு திணிக்கிறதுக்கு எதை வச்சு திணிப்பாங்க, இந்த காட்டன்ஸ் வச்சு தான் திணிப்பாங்க. இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் சர்ஜிக்கல் பேண்டேஜ். அதாவது நம்மளுக்கு அடிபட்டுச்சுன்னா போட்டுறோம்லப்பா அந்த பேண்டேஜ், இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஒயிட் கலர்ல ஒரு மாதிரி வச்சிருப்பாங்கல்லப்பா, அதெல்லாம் எதுல செய்யறாங்க அப்படின்னா இந்த காட்டன்ல தான் செய்யறாங்க. இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் தோட்டிஸ், சாரீஸ், பெட்ஷீட்ஸ், டேபிள் சீட் அண்ட் சோ ஆன். இது வந்து அது மட்டும் இல்லாம தோத்திஸ் அப்படின்னா வேஷ்டி, அப்புறம் காட்டன் சாரீஸ், அப்புறம் பெட்ஷீட்ஸ், அப்புறம் டேபிள் கிளாத், இது எல்லாமே வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜூட். ஜூட்னா தமிழ்ல சணல். ஃபர்ஸ்ட் காட்டன் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஜூட். இந்த ஜூட்டும் வந்து ஒரு பிளான்ட் ஃபைபர் தான். ஜூட் ஃபைபர் இஸ் obtained from the stem of the jute plant. அதாவது இந்த ஜூட் ஃபைபர் வந்து எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஜூட் பிளான்ட். ஜூட் பிளான்ட்னா என்னதுப்பா? சணல் தாவரம். இந்த சணல் தாவரத்துடைய ஸ்டெம்னா என்னது? தண்டு. தண்டு பகுதியில இருந்தா வந்து இந்த ஜூட் ஃபைபரை எடுக்கிறாங்க. ஜூட் பிளான்ட் ஹேஸ் லாங், சாஃப்ட் அண்ட் ஷைனி ஃபைபர்ஸ். இந்த ஜூட் பிளான்ட்ல வந்து லாங்கா, நீளமா, சாஃப்டா, ஷைனியா இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ் எல்லாம் இருக்கும். It is also referred to as the golden fiber due to its color and cost effectiveness. அதாவது இந்த ஜூட் ஃபைபரை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, கோல்டன் ஃபைபர், அதாவது தங்க இழைகள்னு சொல்லுவாங்களாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இதோட கலரும் அப்படிதான் இருக்கும், அதே மாதிரி இது விலையும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குமா. அதனால என்னன்னு சொல்றாங்க? கோல்டன் ஃபைபர்ஸ், தங்க இழைகள்னு சொல்றாங்க. Jute fibers are separated from the process of knitting jute by hand and then they are dried. இந்த ஜூட் ஃபைபர்ஸ் ஜூட் பிளான்ட்ல இருந்து எப்படி பிரிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜூட் ஃபைபர்ஸ் எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தோம், இந்த ஜூட் பிளான்ட்டோட ஸ்டெம்ல இருந்து, அதாவது தண்டு பகுதியில இருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தோம். இந்த ஜூட் பிளான்ட்லாம் வந்து நல்லா வளர்ந்தோடனே அதோட தண்டு பகுதி இருக்குல்லப்பா, அதை மட்டும் வெட்டி, அந்த தண்டு பகுதி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுப்பா இருக்கும். அதனால இந்த பிசு பிசு தன்மையெல்லாம் போகிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த தண்டு பகுதியை போய் ஒரு தண்ணியில வந்து ஊற வச்சிருவாங்க. தனித்தனியா வெட்டி அதெல்லாம் போய் ஒரு தண்ணியில ஊற வச்சிருவாங்க. அது தண்ணியில வந்து நல்லா ஊறணும்னு என்னாகுன்னு கேட்டீங்கன்னா, ஊற 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 அதற்குடைய பிசு பிசுப்பு தன்மை எல்லாம் போய் அப்படியே அழுக ஆரம்பிச்சிடும். அழுகி அதுக்குள்ள இருந்து நம்மளுடைய ஃபைபர் வந்து வெளியில வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த தண்ணீர் இறங்குறது எல்லாத்தையும் எடுத்து அந்த தண்டு எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபைபர்ஸை வந்து கையிலே தனியா பிரிச்சு எடுப்பாங்க. பிரிச்சு எடுத்துட்டு இப்ப அது ஈரமா இருக்குள்ள, அது என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா காய வைப்பாங்க. இப்படிதான் வந்து அந்த ஜூட் பிளான்ட்ல இருந்து ஜூட் ஃபைபரை எடுக்கிறாங்க. These are converted into yarns in the same manner as in the case of cotton. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஜூட் பிளான்ட்ல இருந்து ஃபைபர் எடுத்துட்டாங்க. இந்த ஃபைபரை வந்து என்னவா மாத்த போறாங்கன்னா யானா. யானா என்னது? நூலா. இந்த ஃபைபரை வந்து நூலா மாத்துவாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம காட்டன்ல என்ன பண்ணாங்களோ அதே ப்ராசஸ்ல தான். காட்டன்ல என்ன பண்ணாங்கப்பா, அந்த ஃபைபரை வந்து லிண்டா மாத்துறாங்க. அதாவது ஃபைபர்ல இருந்து விதையை எடுத்துட்டு அந்த பஞ்சை வந்து லிண்டா மாத்திட்டாங்க. அந்த லிண்டை வந்து ஸ்பின்னிங் மூலியமா என்ன பண்ணாங்க, யானா, நூலா மாத்துறாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து ஜூட் ஃபைபர்ல இருந்து யானா, அதாவது நூலா வந்து மாத்திடுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட், யூசஸ் ஆஃப் ஜூட். சணலுடைய பயன்கள் தான் பார்க்க போறோம். இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் பேக்ஸ், கார்பரேட்ஸ், கர்டன்ஸ் அண்ட் ரோப்ஸ். இந்த ஜூட்ல எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சணல் வந்து பேக் தயாரிக்க, அடுத்து வந்து என்னதுப்பா, கார்பரேட்ஸ். கார்பரேட்ஸ்னா அந்த கால் மீன் சொல்லுவாங்கல்ல அப்ப அது. அடுத்து கர்டன்ஸ். கர்டன்ஸ் அந்த ஸ்கிரீன். அடுத்து ரோப்ஸ். ரோப்ஸ்னா கயிறு, சணல் கயிறுன்னு சொல்லுவாங்கல்ல. இது எல்லாமே தயாரிக்க வந்து இந்த ஜூட் பயன்படுது.
Next, it is used for making clothes for wrapping bales of raw cotton and to make socks for storing grains. அது மட்டும் இல்லாம அதாவது இந்த பருத்தியெல்லாம் சுத்தி வைக்கக்கூடிய அந்த துணி செய்யறதுக்கும் இந்த ஜூட் தான் பயன்படுது. அப்புறம் வந்து இந்த கிரைன்ஸ் தானியங்கள் நெல்லு அப்புறம் இந்த கேழ்வரகு இதெல்லாம் வந்து கட்டி வைப்பாங்கல்லப்பா சாக்கு, இந்த சாக்கையும் வந்து இந்த ஜூட்ல தான் வந்து செய்யறாங்க. ஓகேங்களா? It is used for making wall hanging for decoration. அது மட்டும் இல்லாம இந்த wall hanging decorationsக்குலாம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ்க்குலாம் இந்த ஜூட் வந்து பயன்படுது. நெக்ஸ்ட் கயர். கயர்னா தமிழ்ல நார். கயர் ஃபைபர் இஸ் obtained from the outer covering of coconut. இந்த கயர் ஃபைபர் எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த தேங்காவோட அவுட்டர் லைன் அந்த வெளிப்புறத்துல இருக்கும்ல இங்க பாருங்க, இங்க இருக்குல்லப்பா இந்த நார்ல இருந்து அந்த கயர் ஃபைபர் எடுக்கிறாங்க. It is used to make floor mats, door mats, brushes and mattress. இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? ஃபோர்மேட், டோர்மேட், அதாவது கால் மீதி தயாரிக்க பயன்படுது. பிரஷஸ், இந்த பாருங்க இந்த பிரஷஸ்லாம் வந்து இந்த கயர்ல இருந்தா வந்து தயாரிக்கிறாங்க. அண்ட் மேட்ரஸ்க்குள்ள வந்து வைக்கிறதுக்கு வந்து இந்த கயர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்ப புரியுதாப்பா?